என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. ஏணி பிடிச்சினே மேலே என்ன வர முடியுமா, போனா போக முடியுமா, இப்படி என்ன பண்ணுவ? உபதேசம் வாங்கிறது பெருசு இல்லை. ஏணி பிடிச்சா படிக்கிற மாதிரி ஏறி மேலே போயிடணும். மேலே போயிட்டா என்ன ஆகும்? மேலே போட என்னமோ நடக்க போகுது. ஏன் நீ பயப்படுற? இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னும் சாவதான் போறாங்க. எல்லாம் பரமட்ட கூட்ட வச்சுட்டு போறாங்களா? செத்தா என்ன ஆகும்? செத்தா அவனுக்கு செத்தாதான் தெரியும். சொல்லிட்டு போறீங்க. ஆனா ஐயோ செத்து போயிட்டு என்ன பண்றது? அதே சொன்னாரு, யாருமே செத்தவங்களே கிடையாது. இப்போ அது உதாரணம் களிமண்ணுக்கு இது இல்ல. இப்ப களிமண் ஒரு பொம்மை செய்யலாம். சரி, திருப்பி வேண்டு போட்டு திருப்பி குழப்பி வேற பொம்மை செய்யலாம். திருப்பி அது செய்யலாம், இன்னொன்னு செய்யலாம். இந்த மாதிரி இந்த உடல் நான் என்ன பண்ணி இதை தூக்கிட்டு இன்னொன்னு தூக்கிட்டு தூக்கிட்டு அது ஆசை சுத்தி நிக்குது. அப்புறம் எங்க செத்துறான்? இப்ப சட்டை போட்டுக்கிறோம், கிஞ்சி போச்சு, தூக்கி சார் இன்னொரு சொக்கா போட்டுக்கிறோம். அந்த சொக்கா பேச இன்னொரு சொக்கா போட்டுக்கிறோம். இப்ப வீடு கட்டி வீட்டுல ஒழுது இதாவதுனாக்கா அந்த வீட்டுல வேற வீடு கட்டிங்களா? என் மாதிரி அந்த ஆண் வேற வீடு வேற சொக்கா போட்டுனே இருக்குது. அவர் யார் செத்தவங்களே இல்லையே. சொல்லு சாமி. திருமலர் பாட்டுங்க. தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வதெவ்வாறு. இந்த தூக்கம் எல்லாத்துலயும் தூங்கி கண்டார் சிவலோகம் நமக்குள்ளதான் இருக்குது, அந்த சிவபோகமும் நமக்குள்ளதான் இருக்குன்றாரு, அந்த சிவ யோகமும் நமக்குள்ளதான் இருக்குன்றாரு. அந்த தூக்கம்ன்ற என்னத்தை மென்ஷன் பண்றாரு? இப்ப தூக்கம் ரெண்டு வகைங்குது. தூக்கம் ரெண்டு வகைங்குது. எப்படின்னு கேட்பேன். இப்ப நம்ம போய் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா மனசுல கவலைன்னு பார்த்தினா தூங்கிடுவேன். இது தூக்கத்தை வர தண்ணி அடிப்பாங்க தெரியுமா? தண்ணி அடிச்சு தூங்குறோம் தூக்குமா? நல்லா சொல்லு சாமி. தண்ணி அடிச்சு தூங்குறோம் தூக்குமா சொல்லுங்க. போதையும் கிடையாது, மயக்கம். அதாவது இப்ப நிம்மதியான தூக்கம்னா தூங்கி எழுந்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துடும், ஒரு சோம்பல் வராது, நல்லா இருக்கும். ஆனா போதையில சேர்ந்து போய் பாரு, ஐயோ கையெல்லாம் வலிக்குது, அப்ப தூக்கமா? அது மயக்கத்துல இருந்து எழுந்து வரான். இந்த மாதிரி தூக்கம் ரெண்டுக்கு சாமி. நீ கல்லு அப்படின்னு அது என்னமோ போதை வசதிகள் எதை வேணாலும் போட்டு தூங்கலாம். அந்த தூக்கத்தெல்லாம் இந்த இது வராது. அந்த உண்மையான தூக்கத்துல போனீங்கன்னா இந்த எல்லாம் சித்தி ஆகும். கடவுள் உனக்குள்ளதாங்கிறான், தேடி கண்டுபிடி ஐயா சொன்னாரு. அப்போ உனக்குள்ள போனாக்க அந்த அந்த தூக்கம் வரும். அந்த தூங்காத தூக்கம்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கத்தை எல்லாத்தையும் பார்க்கலாம். தூக்கத்துல பார்க்க முடியாது, முழிச்சுக்கிறது இதுலயும் பார்க்க முடியாது. எல்லாமே தமிழ்லயே தான் வருது. நமக்குள்ளதான் கடவுள் உனக்குள்ளதாங்கிறான். அதுதான் சொன்னாங்க. கடவுள் எல்லாம் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஊரெல்லாம் தேடுறான், அவனுக்குள்ள தேட மாட்டேங்கிறான்ட்டான். ஆக மொத்தம் அவனுக்குள்ள தேடணும்லாம் கடவுள் கிடைச்சிச்சு, வெளியில தேடவனுக்கும் கடவுள் கிடைக்கல. அப்ப கடவுள் எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்குது. அது எப்படி இருக்குது? நம்ம தேடி கண்டுபிடிச்சா எடுக்கணும். நான் சொல்றேன், கடவுள் பெருசாச்சு. எங்க பெருசாச்சு? எப்படி காட்டுவேன்? பெருசும் இல்லை பெருசும் இல்லைன்னு ஐயா சொல்லிட்டாரு. ஒரு எறும்புக்குள்ள ஒரு ஆன்மா போய்க்குது, யானைக்குள்ளேயே ஆன்மா போய்க்குது. ரெண்டுக்குள்ள இருக்கிற கடவுள் தான். இதுக்குள்ள அது எப்படி போகும்? அவ்வளவு பெருசு இதுல எப்படி போகணும்னு என்ன பண்ண முடியும்? அது சிறுசும் இல்லை பெருசும் இல்லை, சின்னதில்லை பெருசு சொன்னாங்களா? அது அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி ஆன்மா வேலை செய்யுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பொருள், அதே பெரிய பொருளையும் சின்ன பொருளையும். இப்ப இவ்வளவு பெரிய மலை இருக்குது, மலைக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற இவ்வளவு மரம் செடி இருக்குது, அந்த மரம் செடிக்குள்ளேயும் ஒரு ஆன்மா எல்லாம் இருக்கு. எல்லாம் கூட்டுக்கலவை தான். அது போய் நீ உனக்குள்ள தேட 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 உள்ள தெரிஞ்சிச்சுன்னா வெளியே போல தெரிஞ்சிடும். உள்ள தெரியல, வெளியே எதுவுமே தெரியாது. அது நீ இப்ப பாடம் பண்ற, நல்லா பண்ணு. இது ஒரு ஸ்டேஜ், குறைஞ்சபட்சம் 4-5 பாடம் பின்னாடி தான் இது உனக்கு புரியும். இப்ப புரியாது. என்ன சொன்னாலும் இப்ப நீ 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் காலேஜ் சொன்னது புரியுமா? புரியாது. அதனால உனக்கு தெரிஞ்சது மட்டும் கேட்டுக்கும். நான் இப்ப சாதாரண சிம்பிளா சொல்லிட்டேன், புரிஞ்சுதானு புரிஞ்சுக்க, அவ்வளவுதான். மனம் ஒன்று நினைக்க, வாய் ஒண்ணு சொல்ல, மெய் ஒண்ணு செய்யுது, பட்டினதான் சொல்றாரு. இது இப்ப மனசு ஒரு விஷயம் நினைச்சு செய்யறோம், ஆனா மனசு ஒண்ணு சொல்லுதுன்றாரு, வாய் ஒண்ணு சொல்லுன்றாரு, உடம்பு ஒண்ணு செய்யுதுன்றாரு. இப்போ உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் வச்சுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட எப்படி திறலாம் நினைக்கிறேன். தருணி நல்லவண்டா வாடா செய்டான்னு சொல்லி உங்கள்கிட்ட எப்படி கொடுக்கலான்னு நான் போடுறேன். நினைக்குது செயல் வேற, பேசுறது வாய் வேற மாதிரி தானே பேசுது. உங்ககிட்ட பொருளுக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் செயல்புறம் உங்ககிட்ட அப்படி கவர்ச்சி பண்ணி உங்களை பேசுற மாதிரி வாய் பேசுது. மனசு எப்படா இதை புடுங்கலான்னு நினைக்குது. அப்புறம் என்ன பண்ணுவ? அதுதான் சொன்னாங்க, உள்ள நினைக்கிறது போற வெளியே அவனும் பேசணும்னே கிடையாது. வெளியில பேசுறது அத்தனையும் பொய் தான். அது உள்ள அன்போட வரதெல்லாம் மகான் வாயிலிருந்து தான் வரும், வேற யார் வாயிலிருந்து வராது. அவன் உள்ள நினைக்கிறது ஒண்ணுதான், வாயில சொல்றது ஒண்ணுதான். நீயே ஒரு சந்தோஷமா எந்த பற்றும் இல்லாதமோ சொல்ற வார்த்தை உண்மையா இருக்கும். வேற எதனா ஒரு துன்பமோ இல்ல ஏதோ ஒரு ஏக்கமோ இல்ல ஏதோ ஒரு வறுமை சொல்ற வார்த்தை போய். ஏன்னா நீயே போய் செக் பண்ணி பாரு, உனக்கே பாரு, வேற தூரம்லாம் போகாத. உனக்கு ஏதோ ஒரு கடன் மாட்டிக்கணும், ஒரு கடன்காரவனை பிடிச்சி வச்சுக்கணும், கடனை கட்டி ஆகணும்.
வேற ஒருத்தனை பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, அவங்ககிட்ட பணத்தை கொடுங்க, நீ நல்ல யோகிமா டே எனக்கு கனவு எனக்கு கொடுன்னு கேப்பே, அவன் தருவானா? அவனுக்கு கொடுக்குறது என்ன வழிபாடுவேன்? நீங்க அந்த செயல் தான் நடந்துங்க சாமி. அதனால வாய் பேசுறதும் உள்ள பேசுறதும் ரெண்டும் ஒன்னா பேசவே பேசாது இப்ப இருக்கிற காலத்துக்கு. ஆமா. எப்படிங்க இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன் ஒரு மாதிரி பேசுறேன், இன்னொருத்தர் பேசுறேன் இன்னொரு மாதிரி, என் உண்மையான ஒரு ரூபம் எனக்கு எப்ப தெரியுங்க? எனக்கு நான் யாரு, நான் உண்மையானது எப்படி தெரியும்? நீ அதுதான் நீ யாருன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட தப்பு வராது. தப்பு அதே இப்ப ஆன்மான்றது ஒரு பொருள், அதை கண்டுபிடிச்சா தப்பு செய்யவே தோணாது. அப்படி எப்படி நீ செய்வ? அது சுத்த பொருள், கடவுளோடு சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் ஐயா சொன்னாரு, இந்த பாதிக்கு வர வர எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணுமில்லாத போவன் தான் விஷயம். இங்க வரவன் எவன் ஒண்ணு இங்க போனா பணமோ பொண்ணோ பொருளோ வேணும் வர எதுவுமே கிடைக்காது. கடவுள் கிடைக்கும், ஆனா அதெல்லாம் நீ இழக்கும். உங்கள்கிட்ட ஏன்னா கொஞ்சம் நெஞ்சிருந்தா கூட அதான் சொல்லுவாரு, நீ ₹1 சின்ன கூட ஞானத்தில் ஜெயிக்க முடியாதுப்பா. பெருசா அதிக காசு இல்லை, ₹1 எங்கிட்ட ₹1 இதுன்னு நினைச்சிட்டேன் ஆனா வந்துச்சா ஒரு கடவுளும் உனக்கு சம்மந்தமே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, ஒண்ணும் இல்லை. இப்ப கூட கடலை கூப்பிட்டா போற ரெடியே பாரு, கடவுள் கூட வந்துருவோம். ஏதோ ஒரு இருக்குது, என்கிட்ட சொத்துக்குது, என் பொண்டாட்டிக்கிறா, என் புள்ளக்குது, எனக்கு ஏதோ ஒன்று என் நண்பங்கிறான், எங்க இதை காப்பாத்துன்னு நினைச்சிட்டா உனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம், பக்கமே வரமாட்டான். அவங்கிறான் அது காப்பாத்துன்னு போயிடுவான் ஒதுக்கி. எனக்கு எதுவுமே இல்லைன்னு பாரு, பிரச்சனையே இல்லை, கடவுள் காப்பாற்றும். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்ன 4 நாள் பேச்சு முடிச்சல ரூம்ல படுத்திருந்தேன். என்னை யார் வந்து காப்பாத்தினா? எங்க தங்கச்சிக்கிறால, ஏதோ உடம்பு சரியா வந்துருவா சாமி, 4 நாள் வரவே இல்லை. என்ன ஃபோன் பண்ண ஒரு நாள், ஏன் நான் உடம்பு சரியா பார்த்துக்கிறேன், சரி நான் வரேன், நாளைக்கு வரேன், 4 நாளைக்கு வரேன், எழுந்து உக்காந்துக்கும் போது எட்டி பார்த்துட்டு போகுது. அப்ப யார் கூடக்கிறா? அவ்வளவு ஈட்டு சாமி, ஒரு 200 டிகிரிக்கு மேல ஆயினுக்கும். எழுது நிக்கும் போது பொத்து பொத்துனே விழுறேன். ஆனா அதுலயே கஞ்சி காய்ச்சா அதுலயே குடிச்சேன், அந்த வைராயத்துல வந்துட்டேன். ஆனா இன்னமும் உடம்பு ரெடி ஆக மாட்டேங்குது. உள்ள என்ன சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் அந்த டயர்னஸ் போல இன்னும் ஹீட்டாவே இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியும்? என்ன யாரு வந்து காப்பாற்ற? என் குரு தான் காப்பாத்துறாரு. அந்த மாதிரி எது ஒண்ணுமே வந்து அவன் தான் எல்லாம் பண்ணுவான். மனுஷனை காப்பாற்ற முடியாது. அவன் தான், அதுதான் விஷயம். ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.